செய்து இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தோட மீட்டிங் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்காதீங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அந்த ரிலீஸ் ஆகலன்னா அதோட வழி என்னன்றது உங்களுக்கு தெரியும். சினிமாக்காரங்களோட வழி என்ன, அவங்க வயிற்று வலி என்ன அப்படின்றது விஜய் சாருக்கு தெரியும். விஜய் பிளைட்ல ஏறிட்டாரு இப்படி இந்த நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இன்னைக்கு ரிலீஸ் ஆன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த 10-12 படங்களோட நிலைமை என்ன ஆகுறது? சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் சாரை பத்தியே போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களோட நிலைமை என்ன? அதனால விஜய் சார், உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க ஒரு தாய் உள்ளத்தோட இனிமேல் நீங்க எந்த ஒரு மீட்டிங் நடத்தினாலும் அதை தயவு செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்தாதீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க நடத்தினாங்க, நீங்களும் சினிமால இருந்து வந்தவங்க தான், அதனோட வழி என்ன அப்படின்றது தெரியும். அதனால தயவு செய்து இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தோட மீட்டிங் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்காதீங்க, மற்ற நாள்ல வைங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வச்சீங்கன்னாக்க சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் சார் வராரு, விஜய் சார் போறாரு. ஏன்னா நீங்க சினிமால இருந்து வந்தவர், அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அந்த ரிலீஸ் ஆகலன்னா அதோட வழி என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது நான் வந்து சும்மா கமெண்ட்ல 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காக நான் சொல்ல வரல. தயவு செய்து அந்த ஜனநாயகன் படம் எப்படி ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கோ, உங்களுடைய ரசிகர்களுக்கு எப்படி ஒரு வருத்தம் இருக்கோ, அதே வருத்தத்தை ஒரு வெள்ளிக்கிழமையும் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த 10-12 படங்களோட தயாரிப்பாளரோட நிலைமையும் இயக்குனரோட நிலைமையும் புரிஞ்சு இனிமேல் நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓகேனா நீங்க தான் விஜய் சாரா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து மீட்டிங் நடத்தாதீங்க. என்னங்க கண்டனம் தெரிவிக்கலாங்க, சினிமா சோறு சாப்பிட்றேன் நான். விஜய் சாரும் சினிமா சோறு சாப்பிட்டு தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால சினிமாக்காரங்களோட வழி என்ன, அவங்க வயிற்று வலி என்ன அப்படின்றது விஜய் சாருக்கு தெரியும். அதனால சோசியல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு விஜய் சாரே தான் ஏறுறாரு, இறங்குறாரு, பறக்குறாரு, உருள்றாரு, பிறல்றாரு, இதே தான் வந்துட்டு இருக்கே தவிர இன்னைக்கு 10-12 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களோட மீட்டிங் வைக்காதீங்க. என்ன சார்? நான் இப்பதான் இதில் பார்த்தேன், நான் ஒரு வருந்தத்தக்கதான். ஆனால் இறந்தவரோட நிலைமை என்னன்னு தெரியல. அவரு உடம்பு சரியில்லாம இறந்தாரா, இல்ல ஹார்ட் அட்டாக் இறந்தாரா, இல்ல வேற யாருன்னா செட் பண்ணி இறக்க வச்சாங்களா என்னன்றது தெரியல. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துல இறந்து போன அந்த தொண்டரா இல்ல ரசிகரா இல்ல பொதுமக்களா யாருன்னு தெரியல. அவருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்க போற கூட்டத்துல உங்களுடைய பாதுகாப்பை நீங்க தான் பாத்துக்கணும். அவங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் உங்களுடைய உயிர் பாதுகாப்பு முக்கியம், உங்க ஆத்தாப்பா முக்கியம், உங்க அக்கா தங்கச்சி முக்கியம், உங்க அண்ணன் தம்பி முக்கியம், புரியுதா? அதனால தயவு செய்து போற இடத்துல சரியா. நன்றி, வணக்கம்.